சில கடினம் இது மாதிரி ஒரு மனிதனுடைய மகத்தம் தெரியாத மாமனிதனை எவ்வளவு ஒரு ஆசையாக எவ்வளவு ஒரு சந்தோஷமாக வேட்டையாட வேண்டும் உயிரில் ஒரு ஜீவராசியை பிடிக்க வேண்டும்க்காக ஊழல் வந்திருக்கும் என்னை தடுத்து என்ன என்ன ஒரு மாதிரி படபடன்னு இருக்கல என்ன விஷயம் இந்த நேரத்தில் படபட என்று சொன்ன வரக்கூடிய மனிதனுக்கு ஒவ்வொரு எண்ணங்கள் வேணும் ஐயா என்ன செய்யறது என்ன செய்யறதா தடுத்து நிறுத்தி விட்டாய் தடுக்கிறதா என் வேலை என்ன வேலை வர்றால அப்புறம் உள்ளவங்க அனுப்பிச்சுட்டு வேடிக்கை பார்க்க சொல்றீங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது சில பேர் உள்ள போனதான் நன்மை கிடைக்கும் நீங்க எதுக்கு வந்தீங்க வேட்டையாட வந்திருக்கேன் எது மான்குட்டி எங்க இருக்கு இங்கதான் இங்க இல்ல இருக்கு நீ போயிட்டு புதன்கிழமை வாங்க எதா இருந்தாலும் எங்கயா முன்னாடி வந்துருக்க பொய் சொல்ற அவசியம் இருக்கு அந்த வெள்ளிமலைந்து ஒரு மான்குட்டியை பிடிக்க வேண்டும்காக ஓடோடி வந்து வெள்ளியங்கிரி வெள்ளிமலை எங்க இருக்கு இல்ல நான் வெள்ளிமலை என்றே வெள்ளியங்கிரினா அப்படிதான் அது சொல்லலாம் அப்படியும் சொல்லலாம் எப்படி வெள்ளியங்கிரி கிரினா மலை தானே கிரிதானே மலை தானே நான் வருவது அதாவது வெள்ளி மலை சரி பூரா மலையே வெள்ளியா இருக்கும்ல அப்போ சரியான ஆளு குன்று இருக்கிறதெல்லாம் குமரடுப்பாடு சொன்னார்களே அது மாதிரி குன்றுகள் எங்க இருக்கிறது எல்லாம் சொந்தம் வேட்டைக்கு ஒரு மானை கண்டேன் மானை பிடிக்க வேண்டும் சொல்லி உன் நானோட ஓடி ஒரு வேலையில் உள்ள போயிடுச்சு எதுக்குள்ள போயிருக்கு இந்த திரைப்படத்துக்குள்ள இது வரைக்கும் நான் அங்கனதான் உட்கார்ந்துருந்தேன் ஒரு நாக்குட்டி கூட வரல அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது உங்களை விட நான் பெரிய மனுஷன் சொல்றேன் என்ன அப்புறம் நான் நம்பணுமா இல்லையா பெரிய மனுஷனா எந்த வகையில பெரிய அப்புறம் நீங்க அங்கேயே உட்கார்ந்துருந்தாலும் கொஞ்சம் நிதானமா உட்காரணும் நிதானமெல்லாம் தண்ணியை போட்டு உட்காந்துருக்கேன் நம்ம பாட்டு உட்காந்தோம்னா உள்ள போனது தெரியாம போயிருச்சா இல்லையா அது மாதிரி நான் தேடி வந்த உயிர் ஜீவராசி எனக்கு உங்க முகரக்கட்டையை பார்க்கலே தெரியுது என்ன உங்க முகரக்கட்டை அப்படித்தானே இருக்கு பொய் சொல்றீங்க நல்லா தெரியுது இல்ல நான் பொய் சொல்ல அவசியமே கிடையாது இந்த சாமி மேல சத்தியம் பண்ணுங்க சாமி மேல சத்தியமாக நான் உள்ள போறதை தடுத்து நிறுத்தி மான தேடி வந்தோம்னு சத்தியம் பண்ணுங்க ஆத்தா எதுக்கு நான் என்ன சொல்றேன்னா இப்ப ஏன் தடுமாறுது வார்த்தை இந்த ஆத்தா மேல சத்தியம் பண்ணுங்க நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லுங்க குறிஞ்சிட்டு மக்கள் குறிப்பறியும் தன்மை உண்டு குறிஞ்சி ஆட்டில தானே இருக்கிய அப்ப நான் யாரு அப்படின்னு உங்களுக்கு தெரியாதுன்னு சத்தியம் எனக்கு தெரியும்னு தான் சொல்றேன் அப்ப நீங்க சொல்றது போய் தானே காரியம் பெருசா வீரியம் பெருசா காரியம் முடியணும் எனக்கு காரியம் தான் பெருசு என் தங்கச்சி தானே தெரியும் அப்படி வாங்க வழிக்கு இல்ல உங்க தங்கச்சி அதையா தெரிய வந்திருக்கேன் கூட்டிட்டு போங்க வேலை முடிஞ்சாச்சு அவ்வளவுதான் முதல்ல அந்த பிள்ளைய தள்ளி விட்டாத்தான் ஏன் பிரச்சனை தீரும் அந்த பிள்ளைய வீட்டில் வச்சுக்கிட்டு 7 வயலும் கல்யாணம் பண்ண மாட்டாம எருவு மாடு கணக்கா திர்றாங்க சிவசிவா ஆளுதே எப்படி இருக்காரு நினைக்காதீங்க ஒரு பொம்பளை பிள்ளைய கூட்டிட்டு போ ஆமையா என்னைக்கு இருந்தாலும் ஒரு பொம்பளை பிள்ளைய வேலத்தை நாங்களே கட்டிக்கிற முடியுமாத இன்னொருத்தர் தானே கொடுக்க முடியும் ஒரு ஆண்மண்ட கூட்டி கொடுத்தா செல்வாக்கு உண்டு கூட்டி தான் கொடுக்கணும் குறைச்சு கொடுக்க கூடாது அது உண்மைதான் நீங்க என்ன பண்றீங்க உள்ள 2 உருப்படி இருக்கு ரெண்டையும் கொண்டு கொடுத்து போட்டு நான் மணி அடிச்சு தெரியவா கிடைக்காதுல்ல எனக்கு உள்ளது ஒண்ணு என்னது ஒண்ணு உங்களுக்கு அப்படி சொல்லுங்க உங்களுக்கு ஒரு ஆள் வச்சிருக்கீங்க உள்ள உங்க உருப்படியில நான் தலையிட மாட்டேன் சரி ஏன் உருப்படியில நீங்க தலையிட வேண்டாம் போதுன்னு போங்க போறேன் வந்துறேன் வந்தானே அப்படின்ற மாதிரி போதுவார் ஒரு மனிதனே சில வேடரு யார் குணத்திலிருந்து தேடுது இப்ப நீ யாரு இல்ல யாரு காணும் சில வேடரை சரித்தேன் யார் புதிய வந்து தேடுறேன்னு சொன்னா யார் புடத்தில் வந்து தேடுறேன்னு சொன்ன மனை தேடி வந்தவரே மாலை தட்டி வந்தவரே மாப்பிள சிங்கம் ஐயோ மச்சான் பண்ணாருங்க என்ன சொன்னாரு தூக்கி ஆடுமா அம்மா காலை தூக்கி ஆடுமா காலங்காத்தால அதை போய் பாக்குற முடியும் உனக்கு ஏங்க எந்த நேரமா தான் சாமியை பாக்குறதுக்கு
சாமியை பார்க்கறதுக்கு இந்தாங்க, சாமியை பார்க்கறதுக்கு எந்த நேரமா தானே? மூஞ்சி பாரு, பாக்கு பாரு. யோ மச்சான், இது யார் தெரியுதா? யாருங்க அவரு? வள்ளி 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 இல்லையா? நீ என்ன அடிமடியில் கை வைக்கிற? இது ஏன் முண்டாட்டி? ஓம்பண்டாட்டியாது. ஏன் இல்லைன்னா அந்த ஆளோட பார முடியா? ஓம்பண்டாட்டினா உனக்கு உனக்கு அண்ணன் அக்கா பாரு தானே வேணும். என்ன சொல்றீங்க? கழுத்து அறுத்து விடுவேன். தங்கச்சி தங்கச்சி வா வா, வா. இல்லை அண்ணனை கூப்பிட்டுக்கிட்டு ரூமுக்கு போனீங்கன்னா நான் வெளியில் உட்காந்து ஆள் வருதானு பார்த்துக்கவா? நல்ல குடும்பம் அப்படி மயிரில் பெய்யும் மழை. அப்படிலாம் தவறா பேசக்கூடாது. என் தங்கச்சி பாசமான பிள்ளைங்க, பாசத்தோடு வாங்க தங்கச்சி. பாசத்தை வெளியே நின்று காட்டுங்க, ரூமுக்குள்ள வைக்காங்க. என்ன செய்யறது? மனசு சுத்தமா தான் போகுமையா? ஏன் தங்கச்சி உங்கள்கிட்ட வந்து பக்கத்துல மனம் சுத்தமா இருக்குன்னு எல்லாம் செய்வீங்க நீங்க. ஏய், என்ன ரொம்ப தப்பு கூட செய்யலாமா? தவறான எண்ணத்தோடு செய்ய. இது யாரையா உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்க மாதிரி? சரி பரவாயில்ல, என் தங்கச்சியை கூப்பிடுறேன். கூப்பிட்டு கேட்டு பிடிச்சிட்டு போங்க. கண்டிப்பா கேட்டு போ. கண்டிப்பா தங்கச்சி, அம்மாடி, அம்மா பாட சொல்லலாம். ஓடியாடா, என்னக்கா அங்க இருக்கு? முடிச்ச சின்னக்கா தேடி என்னக்கா இசுக்காத்தா ஏசிரிச்ச சொல்லக்கா செம்மல்லக்கா அது என்னவோ என்னவோ இல்லையா, அது என்னவோ என்னவோ இல்லையா. செம்பொண்ணு பூ முடிச்ச சின்னக்கா, அட பெரியக்கா, தாத்தா பாக்குறியா பெரியக்கா? ஆத்திர காத்தடிச்ச அலையோடும் அலையோடும் அலையோடும். என்னண்ணே இது? மியூசிக் மியூசிக். இவங்களாம் எதுக்கு இருக்கிறாங்க? அது கை நானும் பார்த்துருக்கேன். வாய் மியூசிக். கையில நீங்க வாயில. ஏமா மவுத் மியூசிக். சில பேர் கையில் அடிப்பாங்க, சில பேர் வாயில் அடிப்பாங்க. ஆத்திர காத்தடிச்ச அலமோடும் விளையாடும் உனக்கு தெரியாதா? நான் சொல்லி மலை எழுப்பி கையாலே அரவணைக்கு, நான் சொல்லி மலை எழுப்பி கையாலே அரவணைக்கு, நாடு பொறுக்காதே செம்பொண்ணு பூ முடிச்ச சின்னக்கா, பெரியக்கா, அட பெரியக்கா, நீ நல்லாதாக்கா. ஏசிரிச்ச சொல்லக்கா ஒண்ணு பல்லக்கா என்னமோ என்னமோ ஐயோ, அது என்னவோ என்னவோ ஐயோ, அது என்னவோ என்னவோ ஐயோ, அட என்னவோ என்னவோ. சரி, நான் பாட்டை படிக்கிறேன். அட ஒய்யா ஒய்யா ஒய்யா. அண்ணே, எதுக்கு கூப்பிட்டீங்க என்னையே? எதுக்கு கூப்பிட்டீங்க? நான் அதுக்கு கூப்பிட்டேன், நான் அதுக்கு கூப்பிட்டேன். அதுதான் என்ன விஷயம்? அதுதான் என்ன விஷயம்? இந்த பையன் வந்த விஷயம். நீ ஓட்டைய கட்டுற உள்ள விட்டுருவேன். என்ன வா, வாயத்தோட 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 இப்படி ஒழுகுது. என்ன இவ்வளவு வீக்கா இருப்ப இவ்வளோ இருக்கு? நீ சொல்லன்னு வருது செலவாய். பொறு பொறு பொறு, பதறாம. உனக்கு தான் அவரு ஒன்றும் பதறாத. யாரும் தூக்கிட்டு போக மாட்டாங்க. கிணத்து தண்ணி வெள்ளமாக கொண்டு போகுது. தங்கச்சி, இந்த பையன் யார் தெரியுமா? யார் இந்த பையன்? பையன் மாடு பிடிக்கலான்னு வந்திருக்கேன். மாடு பிடிக்க வந்தாரா? என்னண்ணே உளர்ற? இல்லை மாங்கொட்டை. மாங்கொட்டையா? மாங்கொட்டை இல்லை, மாங்குட்டி. மான்குட்டியா? சரி, பிடிக்கலாம் வந்திருக்காப்புல. இப்படி அங்கிட்டு இருந்து தவ்வி இருக்கு மானு. இவரு இங்கிட்டு இருந்து இந்த வசனத்தை சொல்லவே விட மாட்டியாவா? மான் போயிடுச்சு, வா உள்ள. சரி, என்னமோ சொன்னீங்களே, மானு இங்கிட்டு இருந்து அங்கிட்டு தப்பி இருக்கு. தவுது போகுது, அது போயிடுச்சு. ஏன் இந்த வசனத்தை இந்த பொம்பளை பிள்ளை இங்க நின்னாத்தான் வருமா? அந்த பிள்ளை இந்த பக்கம் வந்தா வராத வசனம். உள்ள இருக்குங்கிறாப்புல. ஏம்மா இவ்வளவு நேரம் பறவை விரட்டிட்டு கடைசியில் ஈ விரட்ட ஆரம்பிச்சிட்டியம்மா. அப்படி இதெல்லாம் பறவையா தெரியுது அவனுக்கு? பறக்கிறது எல்லாம் பறவை தான். ரெக்கை இருந்தாலும் அது பறவை தான். ஆகவே இந்த தம்பி கிளம்புறாப்புல மான் வேணாமா, டாட்டா காமிச்சிட்டாப்புல.
அண்ணே என்ன இருந்தாலும் நம்ம இடத்துல இருந்தார் வந்தவருக்கு வரவேற்பு கொடுக்கணும். கொடுத்தீங்களா? நான் கொடுத்துட்டேன். கொடுத்துட்டீங்களா? அப்புறம் என்ன வேலை உங்களுக்கு? நான் கொடுத்துட்டேன், இந்த பிள்ளை கொடுத்துருச்சு. நாங்க ரெண்டு உள்ள மத்த வேலை வந்து பார்க்கறேன். சரி, நீங்க உள்ள போய் கவலை பாருங்க. வந்தவருக்கு வரவேற்பு கொடுத்துட்டு மான் குட்டி இல்ல அப்படிங்கறத சொல்லிட்டு பட்டுன்னு வரேன் பாருங்கண்ணே. சத்தம் எனக்கு அங்க கேட்கணும். என்ன சத்தம்? நாங்க ஊக்குற சத்தம். என்ன சத்தம்? எங்களுக்கு இங்க மைக் போட்டுருக்காங்க, அதனால சத்தம் கொஞ்சம் அதிகமா வரும். நீங்க என்ன பண்ணுவீங்க? சத்தம் இல்லாமல் அது மீறி சத்தம் கேட்கற மாதிரி செய்வீங்க. அப்படியே டர்ரு புர்ரு கேட்கலன்னா என்ன பாத்துக்க. என்ன சொல்றீங்க?